ஏய் மச்சான், ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா. ஒரு பீடி இருந்தா கொடு. என்கிட்ட இருந்ததெல்லாம் காலியாக போயிட்டு. அப்படியா? இந்தா ஒன்று வச்சுக்கோ. ஏன்பா டென்ஷனானா ஏன் பீடி குடிக்கணும்? ஏய், யாரையா அது? ரொம்ப அட்வைஸ் பண்ண வந்துட்ட. யார் நீ? நான் புதிய வாழ்வு குழுவில் இருந்து வந்திருக்கேன். பல வருடமாக பீடி சிகரெட்டு புகையிலன்னு அடித்து தள்ளிட்டு இருந்தேன். அப்போ பீடி குடிப்பதனால் வரும் தீமைகளை விலைக்கு சொன்னாங்க. ஆமாப்பா, புகை உடலுக்கு கேடுன்னு தான் சிகரெட் பாக்கெட்லேயே போட்டிருக்கானே. அந்த பழக்கத்தை லேசில் விட தான் முடியலை. அதுக்காக தான் புதிய வாழ்வு குழு நம்ம இடத்துலையே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழுவில் சேர்ந்தா புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆலோசனையும் தகுந்த சிகிச்சையும் கொடுக்குறாங்க. நான் அதில் கலந்துக்கிட்டதுனால தான் பல கட்டு பீடி குடித்தேன்னா இன்னைக்கு முழுவதும் பீடி குடிப்பதே நிறுத்திட்டேன். இந்த புகை ஏன் உடலுக்கு கேடுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க? அது வெறும் புகை தானே. உள்ளே போகுது, வெளியே வருது. 2 செகண்ட் தான் உள்ளே இருக்குது. இது எப்படி உடலுக்கு கேடு ஏற்படுத்தும்? நீங்கள் பீடி குடிக்கீங்க, நீங்கள் இழுத்து விடுகிற புகை எங்கே போகுது? வயிற்றுக்குள்ளதான் சார். அட முட்டாள், வயிற்றுக்குள்ளே சாப்பாடு தாண்டா போகும். ஈரல் சார், நுரையீரல். சரி, அந்த காற்றை எப்படி நுரையீரலுக்குள்ளே போகும்னு இந்த படத்தில் தெளிவாக விளக்குறாங்க. நீங்கள் இப்பொழுது உங்கள் 2 மென்மையான நுரையீரல்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இடது நுரையீரல் 2ஆகவும் வலது நுரையீரல் 3ஆகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. மூச்சை உள்ளே இழுக்கும்போது காற்று மூக்கின் வழியாக சென்று தொண்டையினூடாய் பெருமூச்சு குழலை அடைகிறது. பெருமூச்சு குழல் 2ஆக பிரிகிறது. அது மீண்டும் மீண்டும் பிரிந்து சிறுமூச்சு குழலாக பிரிந்து இறுதியாக காற்றுப்பையில் முடிகிறது. இங்கு நீங்கள் சுவாசித்த காற்றில் உள்ள ஆக்சிஜன் இரத்தத்தில் கலக்கிறது. அதே நேரம் உடம்பில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மூச்சு விடும்போது வெளியேறிவிடும். உங்கள் நுரையீரல் ப்ளூரா எனப்படும் உறைக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மூச்சை உள்ளேயும் வெளியேயும் விடும்போது அது உதவுகிறது. நுரையீரலின் கீழ் டயப்ரம் உள்ளது. சதையினால் ஆன இந்த டயப்ரம் மூச்சு விட உதவுகிறது. இப்படி மிகவும் மென்மையாக உருவாக்கப்பட்ட நுரையீரலின் உள்ளே நீங்கள் புகைக்கும் புகை செல்கிறது. இந்த புகையில் 4000க்கும் அதிகமான நச்சுப் பொருட்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த புகையில் உள்ள நச்சுப் பொருட்கள் தான் உங்கள் நுரையீரலில் படிந்து உங்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. நுரையீரல் புற்றுநோய் சிறுமூச்சு குழலில்தான் பெரும்பாலும் துவங்குகிறது. ஆனால் பெருமூச்சு குழாயிலும் காற்றுப்பையிலும் கூட புற்றுநோய் வரலாம். நுரையீரல் புற்றுநோய் ஆரம்பிக்கும் போது ஒருவருக்கும் அறிகுறி இருக்காது. புற்றுநோய் வளர்ந்த பின்தான் நாள்பட இருமல் இருக்கும், மூச்சிறைப்பு, நெஞ்சுவலி முதலியன இருக்கும். மேலும் இறுதிக்கட்டத்தில் இருமலில் இரத்தம் கூட வரும். குரல் வித்தியாசப்படும், உடல் எடை குறையும், அடிக்கடி நெஞ்சில் வியாதிகள் வரும். பீடி சிகரெட் பழக்கத்தினால் புற்றுநோய் 10ல் 9 பேருக்கு வருகிறது. யோசியுங்கள். புற்றுநோய்களை சில வகைகளாக பிரிக்கலாம். நான் ஸ்மால் செல் நுரையீரல் புற்றுநோய். பொதுவாக நுரையீரல் புற்றுநோய் இறுதிக் கட்டத்தில் தான் கண்டுபிடிக்கப்படும். முதலில் கேன்சர் செல்கள் நுரையீரலில் உள்ள திரவத்தில் தான் இருக்கும். ஸ்டேஜ் 0 கேன்சர் செல்கள் மூச்சுக்குழாயின் உள்ளே ஆரம்பிக்கிறது. ஸ்டேஜ் 1A 3 சென்டிமீட்டருக்கும் சிறிதாக இருக்கும். இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டேஜ் 1B பெருமூச்சு குழலுக்குள் புற்றுநோய் பரவிவிடும். ஸ்டேஜ் 2A 3 சென்டிமீட்டருக்கும் குறைய உள்ளது. புற்றுநோய் அருகில் உள்ள லிம்ஃப் கணுக்கு பரவிவிடும். ஸ்டேஜ் 2B
இன்னும் அதிகமாக பரவுகிறது. ஸ்டேஜ் 4. புற்றுநோய் உடல் முழுவதும் பரவிவிடும். மூளை, கல்லீரல், கிட்னி, அட்ரினல் கிளாண்ட், எலும்புகள் போன்ற பல இடங்களிலும் பரவிவிடுகிறது. ஸ்மால் செல் லங் கேன்சர். இதுவும் மிகவும் கொடுமையான ஒரு வகையான புற்றுநோய். விரைவில் மக்களை கொன்றுவிடும். நுரையீரல் புற்றுநோய்க்கான மருத்துவம் என்ன? இது 3 வகைப்படும். 1. அறுவை சிகிச்சை. 2. ரேடியோ தெரப்பி என்கின்ற நுண்கதிர் சிகிச்சை. 3. கீமோதெரப்பி. அறுவை சிகிச்சை யாருக்கு? ஒரு மனிதனுக்கு புற்றுநோய் எந்த கட்டத்தில் இருப்பதை என்பதை கண்டுபிடித்த பின்புதான் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எவற்றையெல்லாம் அறுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள். லோபக்டமி என்று சொல்லப்படுகிற இந்த அறுவை சிகிச்சையில் பாதி நுரையீரலை வெட்டி விடுவார்கள். நியூமோனக்டமி என்று சொல்லுகிற இந்த வகை அறுவை சிகிச்சையில் முழு நுரையீரலையும் எடுத்து விடுவார்கள். கீமோதெரப்பி கொடுக்கும் பொழுது தலையில் உள்ள முடியெல்லாம் அகன்றுவிடும். மிகவும் கொடுமையான இந்த சிகிச்சையில் அதிக பலவீனமும், வயிற்றிளைச்சலும், வாந்தியும், இரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறையவும் வாய்ப்புகள் உள்ளன. இப்படிப்பட்ட ஒரு கொடிய புற்றுநோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் ஒரே காரியம், புகைப்பிடித்தலை முழுமையாக விட்டுவிட வேண்டும். நுரையீரல் புற்று நோயாளிக்கு ஆகும் செலவு பல லட்சங்களாகும். யோசித்து பாருங்கள். இன்றே முடிவெடுங்கள். நுரையீரல் புற்றுநோய் வராமல் காத்துக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, புகை பிடிக்கிறதுனால வாயிலையும் புற்றுநோய் வரலாம். இந்த பெண் சொல்றத கொஞ்சம் கேட்போம். புகைப்பிடித்தல் வாய் புற்றுநோயை ஏற்படுத்தும். இது தெரியாததால் நான் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானேன். இதனால் நான் வாய் புற்றுநோய்க்கு இரையானேன். எனக்கு ரேடியோ தெரப்பியும் கீமோதெரப்பியும் கொடுத்தார்கள். எனக்கு நேர்ந்த இந்த கதி உங்கள் எவருக்கும் நேரிடக்கூடாது. இன்றே புகைப்பழக்கத்தை விட்டுவிட தீர்மானியுங்கள். பீடி குடிக்கிறது சாதாரண விஷயம்னு நினைச்சேன். ஆனால் அது உயிருக்கே ஆபத்தா முடியுங்கிறத நல்லா உணர்த்திட்டீங்க அண்ணே. நீ வணக்கம்.